ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ஐடி ஸ்டூடண்ட்ஸுக்கு என்ன அப்டின்னா, ஐடி லெவல்ல அடுத்து என்னென்ன அப்கமிங் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு அப்டின்றத தான் பார்க்க போறோம். சரியா? ஸோ என்னென்ன எக்ஸாம்ஸ் வந்து நெக்ஸ்ட் நமக்கு இருக்கு. அதே மாரி பார்த்தோம் அப்டின்னா, அந்த எக்ஸாம்க்கு என்ன பேட்டர்ன், அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரிப்பரேஷன் வந்து எப்டி ஸ்டார்ட் பண்றது அப்டின்ற மாரி பார்க்க போறோம். சரியா? இப்ப பார்த்தோம் அப்டின்னா, ரீசென்ட்டா வந்து டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்ல ஒரு ரிவைஸ்டு ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ, அதுல பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு மெயினா வந்து இந்த சர்வே டிராஃப்ட்மேன் எக்ஸாம் வந்து அப்கமிங்ல வருது அப்டின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அதாவது வந்து என்ன அப்டின்னா, ஆ ஆகஸ்ட் மந்த் வந்து நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோம் அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ, இதுக்கான அந்த பேட்டர்ன் இதுதான் நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். சரியா? ஸோ, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, மெயினா இந்த எக்ஸாமுக்கு இந்த ஐடி சிவில் ஸ்டூடண்ட்ஸ பொறுத்தளவு அப்கமிங்ல என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கு அப்டின்ற மாரி பார்த்தோம் அப்டின்னா, மெயினா அந்த சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்மேன் எக்ஸாம் இருக்கு. சரியா? அதே மாரி ரோட் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமும் வந்து உங்களுக்கு வேக்கண்ட் நெக்ஸ்ட் இருந்துச்சு அப்டின்னா, கண்டிப்பா ஆட் பண்ணுவாங்க. சரியா? மெயினா நமக்கு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய பார்த்தோம் அப்டின்னா, இந்த சர்வே டிராஃப்ட்மேன் எக்ஸாம் வந்து கண்டிப்பா நெக்ஸ்ட் இந்த ஆகஸ்ட்ல வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ல கண்டிப்பா வந்து அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வேக்கண்ட் குடுப்பாங்க அப்டின்ற மாரி எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். சரியா? ஏன்னா வந்து லாஸ்ட்டா பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 1300 வேக்கண்ட் வந்து இந்த சர்வே டிராஃப்ட்மேன் எக்ஸாமுக்கு வந்து எடுத்திருந்தாங்க. பட் எல்லாருமே பார்த்தீங்க அப்டின்னா, அரவுண்ட் அதுல ஒரு 50% ஆஃப் பீப்பிள்ஸ்க்கு மேலேயே பார்த்தீங்க அப்டின்னா, வேற வேற எக்ஸாம் கிளியர் பண்ணி வந்துட்டாங்க. சரியா? ஸோ அது ஃபுல்லா வேக்கண்டா தான் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பா இந்த ஆகஸ்ட்ல வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ல ஒரு பல்க்கா வந்து வேக்கண்ட் கண்டிப்பா அது குடுப்பாங்க. சரியா? ஸோ வந்து கண்டிப்பா ஒரு எஃபோர்ட் போட்டீங்க அப்டின்னா, ஈஸியா கிளியர் பண்ணிறலாம். சரியா? ஏன்னா இப்போ லாஸ்ட்டாவே பார்த்தீங்க அப்டின்னா, வந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நியூவா தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே வந்து பிரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரியா? ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் எல்லாருமே கிளியர் பண்ணாங்க. ஸோ அதே மாரியே பார்த்தீங்க அப்டின்னா, இந்த எக்ஸாம் வந்து நீங்க வந்து படிச்சீங்க அப்டின்னா, கண்டிப்பா கிளியர் பண்ணிறலாம். ஏன்னா சிலபஸ் எல்லாமே நமக்கு லிமிட்டட் தான். ஸோ ஈஸியா கிராக் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம் இது. ஓகேவா? இந்த பர்ட்டிகுலர் எக்ஸாமுக்கு பார்த்தோம் அப்டின்னா, ஒரு மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டிடியூட்ல வந்து ஸ்டார்ட் பண்றோம். சரியா? ஃபார் ஐடி ஸ்டூடண்ட்ஸ்க்காகவே பார்த்தோம் அப்டின்னா, ஒரு மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஒரு நியூ பேட்ச் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ, இதுல ஸ்பெஷல் ஆஃபர் வந்து ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணக்கூடிய 10 ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம். சரியா? ஸோ வில்லிங் இருக்கிறவங்க இந்த டிஸ்ப்ளேல இருக்கக்கூடிய நம்பர் 9677711366க்கு கால் பண்ணி இத பத்தின டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். அதே மாரி அட்மிஷன் ரிலேட்டட் டீட்டெயில்ஸும் நீங்க வந்து கேட்டுக்கலாம். சரியா? அதே மாரி இதுல நோட்டிஃபிகேஷன் டேட்ட பொறுத்தளவு பார்த்தோம் அப்டின்னா, நமக்கு வந்து இப்ப ரீசென்ட்டா வந்த ரிவைஸ்டு ஆனுவல் பிளானர்ல என்ன குடுத்திருந்தாங்க அப்டின்னா, இது வந்து கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமுக்கு கீழ ஐடி லெவல்ல என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே குடுத்திருந்தாங்க. அதுல இந்த சர்வே டிராஃப்ட்மேன் அப்டின்ற வேர்ட் சேர்த்திருந்தாங்க. ஸோ அது பார்த்தீங்க அப்டின்னா, இந்த 13/8/2024ல வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்றோம் அப்டின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. சரியா? ஸோ அரவுண்ட் பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஒரு 2 டூ 3 மந்த்ஸ் இருக்கு. இந்த பீரியட்ல நல்லா படிச்சுட்டீங்க அப்டின்னாலே, ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரிவைஸ் பண்றதுக்கு கரெக்ட்டா இருக்கும். சரியா? ஏன்னா வந்து லிமிட்டட் சிலபஸ் அப்படிங்கிறப்ப ஈஸியா கிராக் பண்ணலாம். ஒரே ஒரு அந்த கான்செப்ட் தான். அதுலருந்து நம்ம படிச்சு கண்டிப்பா கிளியர் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம் இந்த எக்ஸாம் வந்து இருக்கும். சரியா? அதே மாரி இதுக்கான அந்த ஒரு பேட்டர்ன் என்ன? இதுக்கு வந்து எந்த மாரி குடுத்துருக்காங்க அப்படின்ற மாரி பார்த்தோம் அப்படின்னா, பேப்பர் 1 வந்து 3 ஹவர்ஸ்க்கு நடக்கும். இது வந்து சிவில் இன்ஜினியரிங் பார்த்தோம் அப்படின்னா 200 கொஸ்டின்ஸ். ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்ஸ் அப்படிங்கிற மாரி உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா 300 மார்க்ஸ் அப்படிங்கிற மாரி இருக்கும். சரியா? அதே மாரி பேப்பர் 2 பார்த்தோம் அப்படின்னா, அதுவும் 3 ஹவர்ஸ்க்கு தான். இதுல வந்து ஜிஎஸ் இருக்கும். பிளஸ் வந்து என்ன அப்படின்னா மேத்ஸ் இருக்கும். சரியா? ஜெனரல் ஸ்டடீஸ் பிளஸ் ஆப்டிட்யூட் இருக்கும். இது வந்து 100 கொஸ்டின்ஸ். இதுவும் அதே தான். 1.5 மார்க் அப்படிங்கிற வெயிட்டேஜ் தான். ஸோ 150 மார்க்ஸ் அப்படிங்கிற மாரி இருக்கும். இது 2 தான் நமக்கு வந்து ஸ்கோரிங்ல வரக்கூடியது. சரியா? அதுக்கப்புறம் தமிழ் எலிஜிபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். இது ஒன்லி குவாலிஃபையிங் தான். சரியா? நீங்க 40 கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா 60 மார்க்ஸ் எடுத்தாலே போதும். நீங்க குவாலிஃபை ஆயிருவீங்க. இது உங்களுக்கு வந்து ஸ்கோரிங்ல வராது. சரியா? ஸோ டோட்டலா பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஸ்கோரிங்ல வரக்கூடியது 300 கொஸ்டின்ஸ் 450 மார்க்ஸ் அப்படிங்கிறது மட்டும் தான். சரியா? அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் எக்ஸாம பொறுத்தளவு நம்ம எப்படி பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணணும்? அப்படின்ற மாரி பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா சிலபஸ நீங்க எடுத்து வச்சிரணும். சிலபஸ் ஓரியன்டட் ஸ்டடி தான் எப்பயுமே வந்து உங்களுக்கு வந்து சக்சஸ குடுக்கும். சரியா? ஏன்னா சிலபஸ்ல என்னென்ன யூனிட் குடுத்துருக்காங்க, அதுல என்னென்ன டாபிக் இருக்கு அப்படிங்கிற மாரி நீங்க கண்டிப்பா பார்த்து, அதுக்கு தகுந்த மாரி பிரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். யாரோ ஒருத்தவங்க வந்து கிளியர் பண்ணவங்க ஒரு புக்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த புக்க படிங்க, அந்த புக்க படிங்கன்னா, அது வந்து அ அவ்வளவா சூட்டபிளா இருக்காது. நீங்க சிலபஸ பார்த்துட்டு, சிலபஸ்ல என்னென்ன இருக்கோ அத மட்டும் பார்த்துக்கிட்டாலே போதும். சிலபஸ தாண்டி அவுட் ஆஃப்லாம் ஒண்ணும் கேட்கிறதே இல்ல. சிலபஸ்ல இருக்கிறத படிச்சீங்க அப்படின்னாலே, நீங்க மேக்ஸிமம் கவர் பண்ணிறலாம். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, அ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து அனாலிசிஸ் பண்ணணும் கண்டிப்பா. இப்ப இந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3 கொஸ்டின் அவைலபிளா இருக்கும்.
சர்வேயர் கொஸ்டின் ஒண்ணு, டிராஃப்ட்மேன் கொஸ்டின் ஒண்ணு, அதுக்கப்புறம் அந்த ரோட் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமும் சேம் சிலபஸ்ல தான் நடந்துச்சு. ஸோ உங்களுக்கு அந்த 3 கொஸ்டின்ஸையும் நீங்க என்ன பண்ணுங்க அப்டின்னா, கண்டிப்பா அனாலிசிஸ் பண்ணுங்க. டாபிக் வைஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க. அதிலேயே மேக்ஸிமம் கொஸ்டின் கவர் ஆயிரும். சரியா? இப்போ ஒரு டாபிக் இருக்கு அப்டின்னா, மேக்ஸிமம் கொஸ்டின் அந்த டாபிக்ல இருந்து என்னென்ன எடுக்க முடியுமோ, இந்த 3 எக்ஸாமுக்குமே அவங்க செலக்ட் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஸோ அது போக என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் அவங்க எடுக்கலாம், வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாரி நீங்க அனாலிசிஸ் பண்ணி படிக்க ஆரம்பிக்கணும். சரியா? அதே மாரி பார்த்தோம் அப்டின்னா, ஒரு லாங் டெர்ம் ஸ்டடி பிளான் பிரிப்பேர் பண்ணணும். இப்போ வந்து ஒரு 60 டேஸ் ஆர் 40 டே இல்ல வந்து என்ன அப்டின்னா 50 டேஸ் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ, ஒரு லாங் டெர்ம் ஸ்டடி பிளான் பிரிப்பேர் பண்ணி, அதுக்கு தகுந்த மாரி நீங்க வந்து பிரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். சரியா? ஆ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இந்த 10 டேஸ் இல்ல இந்த 20 டேஸ்க்குள்ள நான் இத்தன யூனிட்ட முடிச்சுருவோம். இத்தன யூனிட்ட ரிவைஸ் பண்ணிருவேன் அப்டிங்கிற மாரி ஒரு லாங் டெர்மா ஸ்டடி பிளான் வந்து நீங்க பிரிப்பேர் பண்ணுங்க கண்டிப்பா. அதே மாரி பார்த்தோம் அப்டின்னா, அ ஒரு யூனிட்ட அட் அ டைம்ல படிக்கிறதுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. சரியா? ஸ்டடி 1 யூனிட் அட் அ டைம் அப்டிங்கிறது அதான் மீனிங். அட் அ டைம்ல அத முடிச்சுட்டு அடுத்த யூனிட்டுக்கு நீங்க ஜம்ப் ஆகுங்க. இதுல கொஞ்சம், அதுல கொஞ்சம் அப்டிங்கிற மாரி இல்லாம, ஃபுல்லா அத முடிச்சுட்டு அடுத்த யூனிட்டுக்கு மூவ் ஆகுற மாரி பாருங்க. சரியா? அதுக்கப்புறம் ஒரு கான்செப்டுவல் ஓரியன்டா நல்லா டீட்டெயிலா படிங்க ஒவ்வொரு டாபிக்குமே. ஏன்னா, இதுல வந்து ஒவ்வொரு மார்க்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கொஸ்டின்ல நம்ம வந்து 100 பேருக்கு பின்னாடி வந்துரும். ஏன்னா, இது ஈஸியான எக்ஸாம்ல எல்லாருமே எழுதுவாங்க. எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சுருவாங்க. கண்டிப்பா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணா, போன தடவ பார்த்தீங்க அப்டின்னா, 1:3ல வந்தவங்க, நெறைய பேர் கவுன்சிலிங் வர போயிட்டு கிடைக்காதவங்க எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ வந்து என்ன அப்டின்னா, நல்லா டீட்டெயில்டா ஒவ்வொரு சப் டாபிக் வைஸ் இண்டிவிஜுவலா நல்லா அனாலிசிஸ் பண்ணி படிங்க. சரியா? கண்டிப்பா வந்து அதான் உங்களுக்கு வந்து சக்சஸ குடுக்கும். இந்த எக்ஸாம பொறுத்தளவு. அடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, யூனிட் வைஸ் ரிவிஷன் பண்ணுங்க. ஒவ்வொரு கான்செப்ட்டையும் சரி, ஃபார்முலாஸையும் சரி, செப்பரேட்டா நீங்க எழுதி வச்சு கூட ரிவைஸ் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஒவ்வொரு டாபிக் வைஸ் நல்லா அனாலிசிஸ் பண்ணி, ஃபார்முலாஸ் எல்லாமே எழுதி வச்சு கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம், பிரிப்பேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய டெஸ்ட் எழுதுங்க. சரியா? டெஸ்ட் நெறைய நம்ம அட்டெண்ட் பண்ண தான் நமக்கு வந்து அங்க அந்த தப்பு குறையும். ஏன்னா, 1 கொஸ்டின், 2 கொஸ்டின்ல தான் இந்த எக்ஸாம பொறுத்தளவு எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து கிடைக்கும். ஸோ, அந்த மிஸ்டேக்க நம்ம பண்ணாம இருந்தோம் அப்டின்னாலே, கண்டிப்பா நமக்கு வந்து வாய்ப்புகள் கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாமுக்கு நீங்க இப்பலருந்தே பிரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்டின்னா, கண்டிப்பா பிரிப்பேர் கண்டிப்பா ஈஸியா நீங்க வந்து கிராக் பண்ணலாம். சரியா? ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.